இங்கதான் குழந்தை. இப்ப பசங்க நல்லா இருக்காங்க. வீடு வாங்குனத பத்தி சொல்லிருந்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வீடு 2 வீடு நீங்க ரெண்டு வீடு கரெக்டா நீங்க நீங்க சொன்னீங்கல்ல சார், அதே மாதிரி தான் கம்மியா இருக்கிற இடத்துல ஒரு 2, 3 வீடு கட்டுவீங்கன்னு சொன்னீங்க. ஆனா 2 வீடு கட்டிட்டாங்க சார். அப்பெல்லாம் வீடு இல்லாம அவஸ்தை. வாடகை கொடுக்கணும். வாடகை கொடுக்க முடியாம வரும். அந்த காலை எடுத்துடணும் இல்ல உயிர் போயிடும் ஏதோ சொன்னாங்க. பிளட் கிளாட் ஆயிட்டு அது இன்ஜெக்ஷன் போட்டா மூளை கடிக்கும் இல்ல ஹார்ட் கடிக்கும்னு சொன்னாங்க. ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டா மூளையில பிளாக் ஆயிடும் இல்ல வந்து ஹார்ட்ல கை கால் விழுந்துரும். மூளையில பிளாக் ஆச்சுன்னா கை கால் விழுந்துரும். ஹார்ட்ல என்னன்னா ஹார்ட் அட்டாக் வரும். ஒரு போட்டோ அமர் போட்டோ எடுத்துட்டு அம்மாவுடைய போட்டோ எல்லாம் கொடுத்தாங்க. செஞ்சு இன்னைக்கு மறுநாள் காலையிலே எங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னு அவங்க பிளட் அந்த கால்ல யாரோ தடவுன மாதிரி இருந்துச்சா சார். டாக்டர்ல ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி இது டாக்டர் ஆச்சு. ஆமா சார். ஆனா நீங்க நைட் வந்து எனக்கு கால்ல வந்து அப்படியே தடை விட்டுமா அவர்தான் தடவி டாக்டர்ல எப்படி இது சரியாச்சு என்ன பண்ணீங்க என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க சார். ஓ டாக்டர். ஆமா பயப்படணும்னு அவசியம் இல்லை. இது மட்டும் நிவர்த்தி பண்ணிட்டா அவ பாட்டு சூப்பரா இருக்கும். சரியா? அம்மா நல்லா இருக்காங்களா? அதுதான் சார் உங்களுக்கு 10 வருஷத்துக்கு 15 20 வருஷத்துக்கு முன்னாடி கால்ல ஏதோ ப்ராப்ளம் ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு நான் அதுதான் சார் உங்களுக்கு என் தம்பி சொல்லி அன்னைக்கு அம்மாவையே காப்பாத்தினாரு. இன்னைக்கு அவர்கிட்ட போனா இது ஒரு விடிய காலம் கிடைக்கும்னு சொல்லி தான் சார் நைட்டு வந்தேன். தம்பியா? என் தம்பி வைஃப் சார். ஓ அப்படியா? ஓகே ஓகே. அவர்கிட்ட போனா நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பி அந்த காலை எடுத்துடணும் இல்ல உயிர் போயிடும் ஏதோ சொன்னாங்க. பிளட் கிளாட் ஆயிட்டு அது இன்ஜெக்ஷன் போட்டா மூளை கடிக்கும் இல்ல ஹார்ட் கடிக்கும்னு சொன்னாங்க. ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டா மூளையில பிளாக் ஆயிடும் இல்ல வந்து ஹார்ட்ல கை கால் விழுந்துரும். மூளையில பிளாக் ஆச்சுன்னா கை கால் விழுந்துரும். ஹார்ட்ல என்னன்னா ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஞாபகம் இருக்கு. எங்க பையனும் பெரிய பையனும் அம்பத்தூர்ல சித்தி மல்லிகா அவங்களும் ஒரு போட்டோ அமர் போட்டோ எடுத்துட்டு அம்மாவுடைய போட்டோ எல்லாம் கொடுத்தாங்க. செஞ்சு இன்னைக்கு மறுநாள் காலையிலே எங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னு அவங்க பிளட் அந்த கால்ல யாரோ தடவுன மாதிரி இருந்துச்சா சார். டாக்டர்ல ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி இது டாக்டர் ஆச்சு. ஆமா சார். மாமியார் சொன்னாங்க. ஆனா நீங்க நைட் வந்து எனக்கு கால்ல வந்து அப்படியே தடை விட்டுமா அவர்தான் தடவி சொன்னாங்க. நாங்க இத சொல்லுவோம்னா இந்த ஹீலிங் சொல்லுவோம். ஆவிகள் மூலமா செய்யற ஒரு ஹீலிங் ஆக்சுவலா. அதனால அவர்தான் வந்து தடவி இருப்பார். அடுத்த நாள் காலையிலே டாக்டர்ல எப்படி இது சரியாச்சு என்ன பண்ணீங்க என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க சார். ஓ டாக்டர். ஆமா அந்த முன்னாலே போட்டோ எடுத்து வந்தாங்களா அன்னைக்கு காலையில சொல்லிட்டாங்க. எங்க தம்பிங்க 2 பேரும் அப்ப பாம்பேல இருந்தாங்க. அவங்கள வர சொல்லிடுங்க. ஓ வர சொல்லிட்டாங்க. அப்ப சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குழைக்க மாட்டாங்க சீரியஸ். அப்புறம் எல்லாம் அமத்தூர்ல இருக்காங்களா அந்த அம்மா நீங்க வாங்க அவரை கேட்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுட்டு நான் இத்தனைக்கும் ஒண்ணும் பண்ணல. அன்னைக்கு நைட்டு ஒரு அவருக்கு விளக்கு ஏற்றி பிரார்த்தனை. ஏன்னா பூஜை எல்லாம் பண்ண நேரம் கிடையாது. நான் நைட்டு விளக்கு ஏற்றுவேன். அன்னைக்கு நான் பூஜை எல்லாம் எதுவும் பண்ணல. வந்தாங்க மேட்ரு சொன்னாங்க. நைட்டு வந்து விளக்கு ஏற்றி இந்த மாதிரி இன்னைக்கு யார் யாரு வந்தாங்களோ என்ன வந்து சந்திச்சாங்களோ யார் யாரு போன்ல அவங்களுடைய பிரச்சனையை சொன்னாங்களோ யார் யாரு உயிருக்கு ஆபத்துன்ற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் காப்பாத்தி விடுங்க அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் பிரார்த்தனை தான். அவங்க நான் பண்ணதே மெயின் பூஜைக்கெல்லாம் போகவே இல்லை. அடுத்த நாளே போன் பண்ணி சொல்லிட்டாங்க நல்லா ஆயிட்டாங்க அவுட் ஆஃப் டேஞ்சர் அப்படின்னு. அது வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதாவது ஒரு 20 வருஷம் இருக்குமா 15 வருஷம் இன்னும் உயிரோட இருக்கிறாங்க. அதுக்காக அது சாவு போறதை பத்தி டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா ஹார்ட் அட்டாக் அது இதுன்னு சொல்லி செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன்களை எல்லாம் வர சொல்லிருக்காங்க. பாம்பேல இருந்தாங்களா? துபாயில 2 பேருமே துபாயில தான் இருந்தாங்க. துபாயில இருந்து வந்தாங்க. அப்புறம் வர சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்துட்டாங்க பார்த்தாங்க. சரி சரி நல்லா ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இந்த பிரார்த்தனை மேல நமக்கு ஒரு நம்பிக்கை. புரியுதுங்களா? எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு சார் உங்க மேல. அதுதான் சரி. சரி சரி. அந்த பொண்ணு அது மட்டும் இல்ல அவங்க சிஸ்டர்
எங்க பசங்களுக்கெல்லாம் பிடிக்குதா? இப்ப பசங்க நல்லா இருக்காங்க. வீடு வாங்குறத பத்தி சொல்லிருந்தேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வீடு 2 வீடு அதெல்லாம் கட்டி நீங்க ரெண்டு வீடு கரெக்டா நம்புது. நீங்க சொன்னீங்கல்ல சார், அதே மாதிரி தான் கம்மியா இருக்கிற இடத்துல ஒரு 2-3 வீடு கட்டுவீங்கன்னு சொன்னீங்க. ஆனா 2 வீடு கட்டிட்டாங்க சார். ஆமா. அப்பெல்லாம் வீடு இல்லாம அவஸ்தை. ஆமா. வாடகை கொடுக்கணும். வாடகை கொடுக்க முடியாம வருவாங்க. நாங்க ஃபீஸ் வாங்குறது கூட ம், ம். யோசனை பண்ணுவேன். அவங்களுக்கு சில கூட சமயம் அப்படிதான் பூஜை ஃப்ரீயா பண்ணேன். சார். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு சார். இவங்களுக்கு ஃப்ரீயா பண்ணார் கஷ்டம் தெரிஞ்சு சார். இவங்களுக்கு ஃப்ரீயா பண்ணேன். பூஜை சார் வந்து நீங்க காலையில ரொம்ப அப்படியே ரொம்ப கஷ்டமா வருவாங்க. அவங்ககிட்ட போய் என்னத்த காசு வாங்குறது? அதனால ஃப்ரீயா பண்றவங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு 2 வீடு 2 வீடு வாடகை எல்லாம் வருதா? வாடகை வீடுல சார் எங்களுக்குன்னே வச்சிருக்கோம் சார். ஊர்ல எல்லாம் வாடகை போனா எல்லாம் வீட்டுல அங்க வாடகை சரி, சரி, கொடுக்குறாங்க. சந்தோஷம். இப்போ வேற அதனால வேற இப்ப நீங்க இப்ப உங்க பொண்ணுக்காக வந்திருக்கீங்க. ஆமா. உங்க குழந்தையும் நல்லா இருக்கும். சரி. அவங்க மேல நம்பிக்கையில தான் இந்த வார்த்தையை சொல்றேன்.